அது போட்டா அண்ணி உள்ளே வாங்க, வாசல்லே என்று பேசி நிற்கிறீங்க. இல்லை காமாட்சி, பரவாயில்ல, எங்கள் காற்று ஓட்டமாக நல்லா தான் இருக்குது. இல்லை நீ வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வந்து காப்பிலாம் குடிச்சிட்டு தான் போகணும். வரவே இல்லை, எவ்வளோ நாளாச்சு வந்து நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க தம்பி பண்டாட்டியை தேடி. வாங்க போது, இப்போ தான் கரசனம் வந்திருக்கு, கரசனம் அத்தனை மேலே. நீ சம்சாலாம் சூடாக இருக்குது, சாப்பிடுங்க நீ. அத்தை சாப்பிடுங்க அத்தை, சீக்கிரம் சாப்பிடுங்க, சூடாக இருக்குது. டீ வர ஆறி போயிட போகுது, டீயும் குடிங்க. இவருக்கு என்ன வந்துச்சு இப்படி தாங்குறா அன்னைக்கு? அத்தை என்ன வாய்க்குள்ளேயே மணங்கிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். ஏன் காமாட்சி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்? சம்சாலாம் ஏன் இப்போ சுட்ட? நான் என்ன திடீர்னு தானே வந்தேன், உன்ட்ட சொல்லிட்டா வந்தேன். ஏன் நீங்கள் என்ன சும்மா வந்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடே ரெடி பண்ணி வச்சுருப்பேன் விதமாக. நீங்கள் சொல்லாமல் வந்ததுனால சம்சா வண்டியா இப்போ சுட்டேன். சாப்பிடுங்க, நீ சூடாக சாப்பிடுங்க. உங்களுக்காக நானே செஞ்சது, நானே சுட்டுருக்கேன் சம்சா, வேலைலாம் பார்த்து. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நீ என்ன வந்துச்சு இவளுக்கு? திரும்ப இப்படி பொங்குறா, பாசத்தை தாங்க முடியலையே. அத்தை என்ன நினைக்கிறீங்க? என்ன இவளுக்கு திடீர்னு இப்படி பாசம் வந்துச்சு, இப்படி பொங்குறான்னு நினைக்கிறீங்களா? அடி பாவி, ரொம்ப நினைச்சது இவளுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க அத்தை, என்ன நினைச்சிங்க? என்னமோ வாய்க்குள்ளேயே வணங்குனீங்களே, என்ன அத்தை? ஒன்றும் இல்லை, சம்சா சூடாக இருக்கேன்ட்டு வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன். காமாட்சி, நான் வீட்டுக்கு வந்ததே இப்போ ஒரு நல்ல விஷயம், 2 விஷயம் சொல்ல தான் வந்தேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அண்ணி? பட்டுக்கு அது சொன்னால் உனக்கு கோபம் வரும். கோபம் வரும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுதா அண்ணி? எந்த இதில் அவளை பேரை சொல்லி என்கிட்ட சொல்கிறீங்க? அவள் யார் எனக்கு? அவளுக்கு எனக்கு என்ன இருக்கு? என்ன வருவா நீ சொல்லுங்க, என்ன வருவா அவளுக்கு எனக்கும்? உறவு இல்லைன்றாலும் உன் அண்ணி நான் வந்து சொல்கிறதுக்காக நீ வரணும். அவளுக்கு வளைகாப்பு வச்சுருக்கோம், இன்னும் 4 குறிக்கல. குறிச்சோன்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நீ வரணும். அது ஒரு காலமாக முடியாது அண்ணி, முடியாது. நான் அந்த வீட்டுக்கு என் காலு படவே படாது, என் காலடி அந்த வீட்டில் படவே படாது. நான் வரமாட்டேன். நீங்கள் ஒன்றும் என் மேலே கோவப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க. அவளுக்கு என்ன நடந்தாலும் சரி, அவளுக்கு நீங்கள் சூழி காப்பு விட்டாலும் சரி, வளைய காப்பு விட்டாலும் சரி, அவள் பிரசவமாகி பிள்ளை பெற்றாலும் சரி, எதுக்குமே நான் வரமாட்டேன். அந்த சேதியெலாம் என் காதிலேயே உழுவக்கூடாது. என்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. இன்னைக்கு அண்ணின்ட்டு எவ்வளோ உங்கள் மேலே பாசமாக நான் பேசுகிறேன், அந்த பாசத்தை போக வைக்காதீங்க அண்ணி, போக வைக்காதீங்க. சரி, நீ அதுக்கு வரவா? நான் அந்த தேவைக்கு நான் அந்த தேவையும் உன்ட்ட சொல்லலை. சொன்னால் நீ டென்ஷன் ஆக கோவப்படுற. சரி, அதை விடு. என் பையனுக்கும் நிச்சயதாரம் செய்ய போகிறேன், பொண்ணுலாம் பார்த்துட்டேன். அதுக்காச்சும் வருவியா, வரமாட்டியா? இதை சொல்கிறீங்களா? இதை நல்ல செய்தி, இதுக்கு நான் வர்றேன். ரகுக்கு பொண்ணா பார்த்துருக்கீங்க, ராகினியை கல்யாணம் பண்ணாமல் ரகுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்களா? ஆமாம் காமாட்சி, ரகுக்கு பொண்ணுலாம் பார்த்துட்டேன். ராகினிக்கு வந்து என் நாத்தனா பையன்தான், அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. அந்த பையனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருக்கிறேன். அவளுக்கு இன்னும் 1 வருஷம் தான் கல்யாணம் பண்ணணும். அவளுக்கு வந்து படிப்பு முடியுது, அடுத்த வருஷத்தோட தான் அவளுக்கு படிப்பு முடியுது. இப்போ 2வது இது காலேஜ் செகண்ட் இயரில் போய்கிட்டு இருக்கிறா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அடுத்த வருஷத்தோட தான் முடியுது. அது முடிஞ்சவளை தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். ரகு ஒரு பொண்ணை விரும்புகிறான். அந்த பொண்ணை எனக்கும் பிடிக்கல, எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சிருக்கு, ராகினிக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப என் பையனுக்கு பிடிச்சிருக்கு ரகுக்கு. அவன் ஆசைப்படுறான்ட்டு அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வைப்போம்ட்டு வைக்கிறோம். என்னது ரகுக்கு லவ் பண்ணியிருக்கா? லவ் பண்ண பொண்ணு அப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? ஆமாம் காமாட்சி, பொண்ணு யாருன்னு கேட்குறியா? கேட்பியா, கேட்க மாட்டியா? அதை கேட்டால் வர நான் சொன்னால் நீ டென்ஷன் படுறியா என்னன்னு தெரியல. என்ன நீ இப்படி சொல்கிறீங்க? நான் என்ன டென்ஷன் பட போகிறேன்? நீங்கள் ரகுக்கு பார்த்துருக்குற பொண்ணு. டென்ஷன் படாமல் இரு, நான் சொல்கிறேன். பொண்ணு யாரும் இல்லை, பட்டு சித்தி பொண்ணு தான். என்னது அந்த டவுண்டுக்காரி சித்தி பொண்ணா? ஆமாம் காமாட்சி, நான் தான் முதல்ல சொன்னேன் டென்ஷன் படாதே, கோவப்படாதேன்ட்டு. அந்த பொண்ணை தான் அவனுக்கு பிடிச்சிருக்கான். இங்கே அம்மா அழைச்சிட்டு வந்து வச்சுருந்தாங்க 1 வாரம் மட்டும் அவனை. அதில் அவனுக்கு அந்த பொண்ணை பார்த்துருக்காம இருக்கு. பார்த்து பேசினானோ பேசலையே என்னன்னு தெரியல.
ஆனால் அவளை தான் கட்டிக்க வேண்டிய நிற்கிறான். என்ன செய்யறது? அவ விட்ட குடும்பத்தில் பொண்ணே இருக்காதுன்னு எனக்கும் பிடிக்கல தான் காமாச்சி. என்ன செய்யறது? எனக்கு பிடிக்காம எவ்வளவோ அவன்கிட்ட சண்டை போட்டேன், வம்பு வளர்த்தேன். ஒன்றுத்துக்கு அவன் அசைக்கல. அசையாமல் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லாட்டி நான் ஓடி போய் அவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு சொல்கிறான். அப்புறம் என்ன செய்யறது? அவன் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணா நம்ம மான மரியாதை தானே போவான். அவன் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி மான மரியாதை போகிறத நம்ம மான மரியாதை காப்பாற்றுற மாதிரி மரியாதையோட எல்லாரும் சம்மதத்தோட மரியாதையோட நம்ம அவனுக்கு அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வச்சிருவோண்டு நான் என் கூட்டுக்காரு எங்கள் அம்மா எல்லாம் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டோம். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கோசரம் தான் இப்போ இங்கே வந்தேனே. இங்கே தான் இருக்கிறா பொண்ணு, நல்லா தான் இருக்கிறா, பரவாயில்ல, நல்ல பொண்ணாக தான் இருக்குது, நல்ல பொண்ணை தான் பார்த்துருக்கான். நல்ல பொண்ணா இருந்தாலும் இல்லைன்றாலும் அவனுக்கு பிடிச்சிருக்க. நம்ம பிள்ளை வேணுண்டா அந்த பொண்ணை நம்ம ஏற்று தான் ஆகணும். நம்ம பிள்ளைக்காக, அவளுக்காக இல்லைன்றாலும் நம்ம பிள்ளைக்காக அந்த பொண்ணை ஏற்று தான் ஆகணும். அதுக்கு தான் தொலைஞ்சிட்டு போகுதுன்னு ஏற்றுக்கிட்டேன். ஓ அப்படியா? என்ன நீ? அவள் அப்படி தான் செஞ்சா. அவன் அண்ணன் பொண்ணு ஒன்று வைதேகி வினோத்தை லவ் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அப்படி தான் ஒத்த காலில் நின்று அப்புறமேல நான் சம்மதிக்க மாட்டேன்ட்டு அப்புறம் அவளே கட்டிக்கிறேன் நிற்கிறானேன்னு சொல்லிட்டு நான் சம்மதித்தேன். அவள் வீட்டு ஜனங்களாம் ஒத்தனை வரக்கூடாது, ஒன்றே கல்யாணம் பண்ணி இவளை விட்டுட்டு போயிருந்துட்டேன். அதுக்கு அந்த மொட்டைக்கு பயமாக இருக்குதான். என்னை கல்யாணம் பண்ணி நீ விட்டுட்டு நீ பயணம் போயிட்டா அவங்க என்னை ஏதாவது சித்திரவதை செஞ்சால் நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு வானாண்டேட்டா என் பிள்ளைய. அம்மா காமாச்சு, அம்மா எல்லாம் சரியும் சொன்னாங்க. வினோத்துக்கு பார்த்து அப்புறமெல்லாம் வானான்ட்டா, அந்த பொண்ணா வானான்ட்டான்னு சொன்னாங்க. நீ இப்போ வினோத்துக்கு அந்த பொண்ணையை நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிலாம் சொல்லாது. அவள் அம்மா அப்பாலாம் வராமல் இப்படி பார்க்காம இருக்காங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பார்க்காம இருக்காங்களா? அதுவெல்லாம் எப்படியோ வந்து தான் அவங்க வந்து பார்த்துட்டு தொலைஞ்சிட்டு போட்டோன்னு விடு. உன்னா வாக்குஸாக இருக்காத விடு. உங்கள் பிள்ளை ஆசைப்பட்ட பொண்ணையை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வைத்திய நல்ல பொண்ணு நல்லவளாக தான் இருக்கிறான். அவன் நீ ஒண்டியாக கிடக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ வினோத்தை வர சொல்லி அவளே பேசி முடிச்சு வை, கல்யாணம் பண்ணி வை. என்ன நீ இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் ரகுக்கு விட்ட பொண்ணை பார்க்குறேன்டா என்னையும் பார்க்க சொல்கிறீங்களா? நான் வந்து ராகினியை வர பொண்ணு கேட்கலான்னு நினச்சேன். சின்ன பிள்ளையில பார்த்தது, இப்போ பார்த்தது வர இல்லை. அவளை அழைச்சிட்டு வந்தானா? அவளை கூப்பிட்டேன். அவள் மாயா இவா இருக்கிறாள்வோல வைத்தியக்கு, அவளோட நின்றுக்கிட்டு நான் வரமாட்டேன், அப்புறமேல வரமா அத்தையை பார்க்க நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டா. ராகினி நீ பொண்ணு கேட்கலான்ட்டு இருந்தால் நான் தான் பேசி 2 வருஷமாக வச்சிருக்கிறேனே. என் நாத்தனா பையனுக்கு என்ன செய்யறது? அதுவும் இவளை தான் கல்யாணம் பண்ணணுட்டு பிடிவாதமாக நிற்குதுவோ. 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்குதுவோ. என்ன செய்யறது? இப்போ அந்த பொண்ணை தான் நிச்சயதாரம் பண்ண போறீங்க. அதுக்கு தான் வந்து என்ன கூப்பிட வந்திருக்கீங்க. ஆமாம், அந்த பொண்ணை தான் நிச்சயதாரம் பண்ண போகிறேன். அதுக்கு தான் உன்ட்ட சொல்லிட்டு நிச்சயதாரம் நாள் குறிச்சோன்னே உனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன், நீ வரணும். நான் மண்டபத்தில் தான் வைப்பேன் நிச்சயதாரம். நீ அங்கேயாச்சும் வா. இங்கே தான் வரமாட்டேங்கிற, அங்கேயாச்சும் வா. இந்த வீட்டில் வச்சா நான் வரமாட்டேன். இவ்வளோ இருக்கிற வீட்டில் நீ மண்டபத்தில் வச்சா வர்றேன் நீ. ஆனால் அவ்வளோ முகத்துலலாம் முடிச்சுக்கிட்டு நிற்கணும். அவ்வளோ முகத்தில் தான் முழிக்கணும். அது எப்படி? அவ்வளோ பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அவள் சொந்தக்கார அவள் அக்கா தங்கச்சி சின்னம்மா பெரியமாண்டு வந்து நிற்காம என்ன யார் வந்து நிற்பா? அவ்வளோதான் வந்து நிற்பாளுவா. நான் எல்லாம் தொலைஞ்சு போதுன்னு தான் ஏற்றுக்கிட்டேன். நீனும் அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு ஒரு வினோத்தை வர சொல்லி அவள் வைத்தியக்கியே கல்யாணம் பண்ணி வைக்கி. சாராயம் குடிச்சிக்கிட்டு தண்ணியை அடிச்சுக்கிட்டு சீரட்டை அடிச்சுக்கிட்டு தோண்டை போட்டுக்கிட்டு நிற்பாளுவா. அவள் வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறீங்க? காமாச்சு, அதெல்லாம் முதல்ல உன் வீட்டு வாசல் இல்லை, அவ்வளோ குடியிருக்கும் போது தான் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாளுவா. இப்போல்லாம் இல்லை. இப்போ அம்மா சத்தம் மட்டும் பட்டு முதக்கணும். அவள் அந்த ஊந்துலாம் போகிறதில்லை. அழகாக புடவை கட்டிக்கிட்டு சுனிதார் போட்டுக்கிட்டு இருக்கிறா. அவள் வீட்டு குடும்பம் எல்லாமே பேண்ட்டு சட்டை. அவள் பட்டு அம்மாலேருந்து சுனிதார் போட்டுக்கிட்டு அது பேண்ட்டு சட்டை போட்டுருக்கு. எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு அவள் சித்திலாம் புடவை தான் கட்டியிருக்கிறா. நம்மள மாதிரி புடவை கட்டிக்கிட்டு தான் இருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுலாம் நல்லா தான் சுனிதார் போட்டுக்கிட்டு அடக்க உறக்கமாக தான் இருக்கிறாள் எல்லாரும். இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் தண்ணி குடிக்கல, சிகரெட் அடிக்கல, ஒன்றும் செய்யல, நல்லா தான் இருக்கிறாளுவா. நீ வினோத்தை வர சொல்லி அவளை வைத்தியக்கியே பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வை. அவனை அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஊர்லேயும் வந்து பொண்ணு பார்த்தாலாம், வெளியூரில் போய் பொண்ணு பார்த்தாலாம். அவன் லவ் பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கலகம் தானே பண்ணி விட்றாளுவா. ஆம்பல்லேருந்து பொம்பல்லேருந்து இந்த ஊரில் எல்லாம் கலகம் பண்ணி விட்றானுவா. யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பா? இவளை தான் கல்யாணம் பண்ணணும். அத்தை சொல்கிறது வாசம் தான். அந்த மற்ற ஒரு 4-5 இடத்துல போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தேன். வரண்டு மாப்பிள்ளை பார்க்க வர்றது கடத்தூர்லேயே வெளியவே உட்காந்து ரோட்டிலையும் அங்கேயும் பஸ் ஸ்டாண்டுலேயும் எல்லா கல்ச்சானுவெல்லாம் இந்த ஊரில் உள்ள ஜனங்க எல்லாம் பொண்ணு பார்த்துட்டு வந்த இடத்துல மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்க ஜனத்தெல்லாம் கலகம் பண்ணி விட்டுட்டானோ இல்லாத பொல்லாத சொல்லி எனக்கு வாகி இருக்குது. வினோத் அப்பா 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.
அவன் வந்து வைத்தியக்கு லவ் பண்ணா எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி எல்லா ஜனத்தையும் போக வச்சுடுச்சுவா. மாப்பிள்ளை பார்க்க வந்த ஜனம் எல்லாமே இதை இந்த கேள்விப்பட்டு இல்லாத பொல்லாத உன்னை சொல்லி எல்லாரையும் வெட்டி விட்டானுவா. இங்கே யாருமே வந்து மாப்பிள்ளைந்து வந்து பார்க்கவே வரல. சொல்கிற பச்சா அம்மா சொல்கிறத கரெக்டு தான். அவங்களுக்கு தெரியாமல் சொல்லல. அதான் எல்லா செய்தியும் அது வெளியூர்ல ஜனத்துக்கு தெரிஞ்சா, ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சா பத்தாது, ஊர் பூரா தெரிஞ்ச மாதிரி பேப்பர் எழுதி ஓட்டுனா மாதிரி ஆகிடும். அதனால யாருமே அவனுக்கு பொண்ணை கொடுக்காதுவா. பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி வந்தாலும் அந்த கல்யாணம் பண்ணி விட்றாங்க. அதுக்காக நீ அந்த வைத்தியை கல்யாணம் பண்ணி வச்சுடு. அப்படியா நீ சொல்றீங்க? அப்படித்தான். நீ இப்பயே பேசி முடிச்சு வச்சிடு. அவனை வர சொல்லு. 2 பேருக்கும் ஒன்றா நிச்சயத்தரம் பண்ணிவிடுவான், ரகுக்கும் வினோத்துக்கும். என்ன நீ திடீர்னு சொல்கிறீங்க? வினோத் சொன்னான் தான், அவன் கம்பெனியில் அவனுக்கு லீவு கொடுத்துருக்கோம் 2 மாதம். நான் ஊருக்கு வந்தாலும் வருவாமான்னு சொன்னான். ஆனால் எப்போ வரான்டே என்னாடி தெரியல. இன்னும் டிக்கெட்டு போட்டோன்னா சொல்கிறாமான்ட்டான். நீங்கள் என்னண்டா இப்படி கல்யாண செய்தி பேசி முடிக்க சொல்கிறீங்க? இப்போ முடிச்சிடலாங்கிறீங்களா? அதான் காமாட்சி, நான் இருக்கும் போத வா, இப்போ பேசி முடிச்சிருவான். நான் இன்னும் ரகுக்கு வந்து நிச்சயதார்த்தம்லாம் இன்னும் குறிக்கல. நாள்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு 4 குறிக்கும் போது 2 பேருக்கும் நல்ல நாளாக பார்த்து 4 குறித்து ஒரே மண்டபத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணிவிடுவோம். மறு வாரத்தில் கல்யாணத்தையும் 2 பேருக்கும் ஒன்றாவே ஒரே மண்டபத்தில் கல்யாணத்தையும் பண்ணிவிடுவோம். வினோத்துக்கும் ரகுக்கும் 1 வயசு தானே முன்ன பின்ன. அவனுக்கு வயசாகிட்டு போதில்ல, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான். நான் யோசனை பண்ணுறேன் அண்ணி, பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறது நல்ல செய்தியாக இருக்குது. நீ யோசனை பண்ணி பாரு. யோசனை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லு. நான் இருக்கும் போதே நீ வா, அவளையும் பேசி முடிச்சிடுவோம். முடிச்சு 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தை பண்ணி விட்டுருவோம். வரவலன்ட்டு ஏன் இழுத்துக்கிட்டு நிற்பானே? அவனும் வினோத்தும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்டா வானாண்டா சொல்ல போகிறான். அவன் தான் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கானே. நீ பார்த்து வச்சா உன் மேலே பாசமாக தான் இருப்பான். அம்மா நம்ம லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். அம்மாக்காரி வரவானா சொந்தக்காரி வரவானான்றலாம் சொல்லாத நீனு. அப்படிலாம் சொன்னால் அவ்வளோ கல்யாணம் பண்ண மாட்டாளுவோ. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதுக்கு தான் பயந்துக்கிட்டு முதல்ல வானான் இருக்கிறா பேருக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லாதே. வந்து பார்த்துட்டு போனால் பார்த்துட்டு போடி தொலையிட்டான் விடு. சரி அண்ணி, யோசனை பண்ணிவிட்டு தம்பிகிட்டையும் கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். நீ வினோத்துட்ட கேட்டாலும் வானான்னு சொல்ல மாட்டான். கேட்டுக்கிட்டு சீக்கிரம் நல்ல செய்தியை சொல்லு. டீலாம் ஆறி போயிருக்க போது அண்ணி, சீக்கிரம் சாப்பிடுங்க. அதெல்லாம் டீலாம் ஆறல, சூடு கிளம்புது. சூடாக தான் இருக்குது. நான் ஆவி பறக்குது, பரவாயில்ல. நான் காப்பியை குடிச்சிட்டு போயிட்டு வரேன். ஆமாம், இந்த பொண்ணு யாரு? இவ்வளோ நேரம் சண்டை என்ன கேட்குறீங்க? யாருன்னு உங்களுக்கு தெரியலையாண்ணே? இவளையா அண்ணி? இவன் தான் நான் தனியாக இருக்கிறேன் வேலைக்கு வச்சிருக்கான் அண்ணி. ஓ பரவாயில்லையே. உங்கள் ஊர் பக்கமாச்சு இந்த மாதிரி ஆள்லாம் கிடைக்கிது. எங்கள் ஊர் பக்கம் வர கிடைக்க மாட்டேது. இப்போ தங்கச்சி இருந்தா எனக்கு உடனே எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். தங்கச்சி இருக்கா? ஆனால் படிச்சுட்டு இருக்கா பேருக்கு, விட மாட்டாளோ பேருக்கு. ஆமாம்மா, எனக்கு தான் படிப்பு ஏறல. எங்கள் அம்மா இங்கே வேலை பார்க்க விட்டுட்டாங்க. வேலை பார்க்கண்டே என்ன, இந்த அம்மாவுக்கு தனியாக இருக்கிறாங்களே துணைக்கி இருப்போன்ட்டு தான் வந்திருக்கிறேன். என் தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்கிறாம்மா. அவள் அனுப்ப முடியாது. ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்கான், ஒரு தம்பி இருக்கான். அது 2 பேரும் படிக்குதுவோ. அதோடலாம் எங்கள் அம்மா விட மாட்டாங்க. நானாக தான் வந்து இந்த அம்மாவுக்கு துணைக்கி இருக்கிறேன். என்ன நக்கலை வச்சுங்களா? இப்படி தான் பேசுவா. நல்ல பிள்ளையாத்தான் இருக்கிறான், நல்லா பேசுகிறாளே. சரி காமாட்சிக்கு துணைக்கி இருக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு போயிட்டு வரேன் காமாட்சி. போயிட்டு வர்றேன். ஆட்டோ வர நிற்கிது. நீ நான் சொன்ன செய்தியை யோசனை பண்ணி பார்த்து தம்பிகிட்டையும் கேட்டுட்டு ஒரு நல்ல செய்தியை நான் இருக்கும் போது சொல்லு. ஆட்டோலையா நீ வந்தீங்க? ஆட்டோக்காருக்கு வர டீலாம் கொடுக்கலையே. வேணாம், அவர் இறக்கி விட்டுட்டு நான் கடத்தோரில் போய் டீ சாப்பிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. அவர் கடத்தோரில் போய் குடிச்சிட்டு வந்திருப்பாரு. அவரை விடு. நான் சொன்ன செய்தியை கேட்டுக்கிட்டு சீக்கிரமா சொல்லு. சரி அண்ணி, நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறீங்க. நீங்கள் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பீங்க? நான் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு இருப்பேன். அதுக்குள்ளே நீ நான் செய்தியை சொல்லு, நல்ல செய்தியை. 2 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு இருப்பீங்களா நீ? அப்போனா ஒரு நாளைக்கு இங்கே சாப்பிட்ற மாதிரி வாங்க. நீ வந்து 2 நாளைக்கு இருந்துட்டு போகிற மாதிரி வாங்க. ராகினியை அழைச்சிக்கிட்டு ரகுவை அழைச்சிக்கிட்டு வாங்க. வந்து சாப்பிட்டுட்டு 2 நாளைக்கு இருந்துட்டு தான் போகணும். அத்தையும் அழைச்சிட்டு வாங்க. அத்தையும் வரவா மாட்டேன்பாங்க, நீங்கள் தான் அழைச்சிட்டு வரணும். சரி வரேன். இப்போ போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க நீ. பாய்மா, போயிட்டு வாங்கம்மா. பாய். என்ன ஆளு பாய்லாம் கட்டுறா? பாய் டீப்ளே. இது அதுக்கு மேலே இருக்கும் பாருக்கு.